பொதுவா நாம வெவ்வேறு விதமான கார் விபத்துக்களை பத்தி கேள்விப்பட்டாலும் ஒரு சில நிகழ்வுகள் ரொம்பவே ரேரா தான் நடக்கும். இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிற கார்கள், அதாவது ஒன்னு மிகவும் விலை குறைவான கார், இன்னொன்னு மாஸ் மார்க்கெட்லயே அதிகபட்ச விலை உள்ள கார் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் செக்மெண்ட்ல இருக்கிற கார் விபத்துக்குள்ளானா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டும். இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல டாடா நேனோவும் டொயோட்டா ஃபார்ச்சுனரும் நேரடியா விபத்துல ஈடுபட்டிருக்கு. இந்த சம்பவம் கேரளால நிகழ்ந்திருக்கிறதா தெரியுது. டாடா நேனோ முன்னாடி செல்லும் பொழுது பின் தொடர்ந்து வந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் நேனோல பயணம் செஞ்சவங்க எதிர்பாராத விதமா பிரேக் அப்ளை செய்யும் போது ஃபார்ச்சுனர் நேனோவோட பின்புறத்துல போய் மோதிருக்கு. எக்ஸ்டர்னல் டேமேஜஸ் வச்சு பார்க்கும்போது டொயோட்டா ஃபார்ச்சுனரோட ஃப்ரண்ட் எண்ட் தான் ரொம்பவே அதிகமா டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் இது ஒரு ஆஃப்செட் ஃப்ரண்டல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை மேலோட்டமா அலசி பாத்தீங்க அப்படின்னா டாடா நேனோ ஒரு ஸ்ட்ராங்கான கார் மற்றும் டொயோட்டா ஃபார்ச்சுனர் ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா ஆக்சுவலா இந்த காரோட இன்ஜினியரிங் வச்சு பார்க்கும்போது டொயோட்டா ஃபார்ச்சுனரோட கிரம்பிள் ஜோன்ல தான் இந்த நேனோவோட சி பில்லர் மோதி இருக்கு. கிரம்பிள் ஜோன்ஸ் இது மாதிரி ஆக்சிடென்ட் நிகழும் பொழுது உடைஞ்சு நொறுங்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. ஏன்னா அப்போதான் ஆக்சிடென்ட்டோட இம்பாக்ட் உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு டிராவல் ஆகாம இருக்கும். அதே டாடா நேனோவை பொறுத்த வரைக்கும் ரியர் பில்லர் கிரம்பிள் ஜோன் கிடையாது. இந்த ரெண்டு கார்ல சேஃப்டி வைஸ் எந்த கார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது டொயோட்டா ஃபார்ச்சுனர் தான். டாடா நேனோக்குள்ள இருந்த பேசஞ்சர் கண்டிப்பா அந்த இம்பாக்டை ஹெவியா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்ஜுரி ஆகிக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. ஆனா ஃபார்ச்சுனரை பொறுத்த வரைக்கும் எல்லா இம்பாக்டையும் கிரம்பிள் ஜோனை அப்சர்வ் பண்ணிட்டு பேசஞ்சரை சேஃபா வச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. டாடா நேனோ லான்ச் பண்ண சமயத்துல இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங் அவ்வளவு ப்ராப்ளமா இல்ல. இதனால டாடா நேனோவோட சேஃப்டி ரேட்டிங்கும் நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனா டொயோட்டா ஃபார்ச்சுனர் வெவ்வேறு என்கேப் ரேட்டிங்ல 5 ஸ்டார் ரேட்டட் வாங்கின கார். சோ இந்த விஷயத்துல மேலோட்டமா பார்க்கும்போது இம்பாக்ட் ஃபார்ச்சுனருக்கு அதிகமா தெரிஞ்சாலும் டாடா நேனோல பயணம் செஞ்சவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும்.